ஸோ ஓகே. ஸோ ஸ்லோகா 20 and 21 வந்து பேசிக்கலாக இட்ஸ் கோயிங் டு டிஸ்கிரைப் அபவுட் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த பாசுரம் வந்து இந்த ஸ்லோகம் வந்து எவ்வளோ அழகாக எந்த ஒரு நடை அந்த இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய 2 ஸ்லோகம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 20 and 21. ஸ்லோகம் 20 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வாட்டி நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் வந்து நான் சொல்கிறேன், நீங்களாம் ரிப்பீட் பண்ணுங்கள். ரிஷிர் நாம் சஹஸ்ரஸ்ய. இது வந்து சில புக்ஸில் வந்து விஷ்ணோர் நாம சஹஸ்ரஸ்யன்னு இருக்கும். எனிதிங் இஸ் ஃபைன்பா. சப்போஸ் உங்களுதில் ரிஷிர் நாம் இருந்தாலும் வெல் அண்ட் குட். சில காப்பீஸில் வந்து விஷ்ணோர் நாம சஹஸ்ரஸ்யன் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஹார்ம்லெஸ். எப்படி வேணால் சொல்லலாம். ரெண்டு வகையாகவும் மாற்றிக்கலாம் அந்த வேர்டை. ஸோ விஷ்ணோர் நாம சஹஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி சந்தோனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுதஹ. விஷ்ணோர் நாம சஹஸ்ரஸ்ய. ரிப்பீட் பண்ணுங்கப்பா. சீதா ஸ்லோகா 20பா. விஷ்ணோர் நாம சஹஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி சந்தோனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுதஹ. விஷ்ணோர் நாம சஹஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி சந்தோனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுதஹ. அவ்வளோதான். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, எந்த ஒரு தமிழில் பார்த்தீங்கன்னா, தமிழோ சான்ஸ்கிரிட்டு வாட் எவர் லாங்குவேஜ், ஒரு செய்யுளோ இல்லை ஒரு பாசுரம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வே ஆஃப் டிஸ்கிரைபிங் இட்னு ஒரு இது இருக்குது, ஒரு ரூல் இருக்குது. அதாவது அதோட எழுதினவர் லைக் கம்பைல் பண்ணவரோட பேர், அது வந்து எந்த பொயட்டிக் மீட்டரில் எழுதியிருக்காங்க, அதோட நடை அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதே அந்த இலக்கணம்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அந்த செய்யுள்லாம் வந்து எந்த நடையில் எழுதியிருக்காங்க, எழுதியவர் யார், ஸோ எல்லாமே அந்த ஆசிரியர் எல்லாத்த பற்றியும் ஒரு பாட்டு இருக்கும். ஸோ பேசிக்கலாக அதோட ஸ்ட்ரெங்க் என்ன, அந்த பாட்டோட ஹார்ட் ஹிருதயம் எது வந்து ஸ்ட்ரெங்க்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. பேசிக்கலி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகம் விஷ்ணோர் நாம, இந்த சஹஸ்ரநாமம் விஷ்ணு மேலே இருக்கக்கூடிய இந்த சஹஸ்ரநாமத்தை எழுதினவர் அவரோட காரணம் சஹஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி. ஸோ இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம நம்மளுக்கெல்லாம் கொடுத்தவர், நோட் பண்ணி எழுதி டிகோட் பண்ணி கம்பைல் பண்ணி கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை, வேதவியாசர் அப்படிங்கிற மகா முனிவர் அப்படிங்கிறது தான் முதல் லைனோட அர்த்தம். அதுக்கப்புறம் அது எந்த நடை, அந்த மீட்டர் பொயட்டிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு போயம்ஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் தான் அதை வந்து எழுதணுன்னெல்லாம் இருக்குது. கண்ணாப்பினான்னு எழுதிட முடியாது. ஸோ எந்த நடை, எந்த ஒரு இது ஃபாலோ பண்ணி வந்து சிலபல்ஸோ அந்த ஒரு இது மீட்டர் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா, இதை ஃபாலோ பண்ணியிருக்கிற அந்த பொயட்டிக் மீட்டர் இட் இஸ் கால்ட் அனுஷ்டுப். சந்தோ அனுஷ்டப், சந்தம்னு சொல்லுவோம்ல அதுதான் சந்தோ அனுஷ்டுப். அனுஷ்டுப்புங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா 32 சிலபல்ஸாம். இட் கண்டெய்ன்ஸ் 32 உயிரெழுத்துக்கள் உள்ள ஒரு சந்தம் அனுஷ்டுப் அப்படிங்கிறது. ஸோ அந்த சந்தம் அது எப்படி அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் ஸ்லோகம் இப்போ இதையே எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணோர் நாம சஹஸ்ரஸ்ய அப்படிங்கிறது தான் முதல் லைன் இல்லையா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ்ணோர் அப்படிங்கிறது 2 சிலபலாம், நாம அப்படிங்கிறது 2 சிலபல், சஹஸ்ரஸ்ய அப்படிங்கிறது 4 சிலபலாம். ஸோ முதல் லைன்லேயே பார்த்தீங்கன்னா 2 2 4 8 சிலபல்ஸ் ஆகிடுறது. ஸோ ஒரு ஸ்லோகத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. ஸோ 8 × 4 32 சிலபல்ஸ். ஸோ அதுதான் அந்த அனுஷ்டுப் சந்தம் அப்படிங்கிறாங்க.
ஸோ சந்தோ நுஷ்டுப் ததா தேவோ. ஸோ இதுதான் வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட கிரியேட்டர் வேதவியாசர். இதில் எப்படி இதை எழுதியிருக்காங்க, எந்த சந்தம் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க, அனுஷ்டுப் அப்படிங்கிற ஒரு பொய்டிக் மீட்டர், விச் இஸ் நத்திங் பட் ஒரு பாதமும் லைக் ஒரு குவார்ட்டர் ஆஃப் த ஸ்லோகம் இட் கண்டெய்ன்ஸ் 8 syllables. ஸோ ஓவரால் இட் பிகம்ஸ் 32 syllables. அதுக்கப்புறம் பகவான் தேவகி சுதக. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் டிவோஷன் யாரை வந்து இந்த ஃபுல் ஸ்லோகத்துலேயும் நம்ம வந்து முதற் இதுவாக வச்சு நம்ம எழுதப்பட்டது, முதற் கடவுளாக வச்சு யாரை வணங்கியோ இல்லை யாரை போற்றி இந்த ஃபுல் ஸ்லோகம் எழுதப்பட்டது அப்படின்னா தேவகி மைந்தனான கிருஷ்ண பகவான் மகாவிஷ்ணு அவரை இது பண்ணி தான் எழுதப்பட்டது. அதுதான் பகவான் தேவகி சுதகனா. இட் இஸ் நத்திங் பட் தேவகிஸ் சன் ஹூ இஸ் லார்ட் கிருஷ்ணா. ஸோ அவரை போற்றி தான் இந்த ஃபுல் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் எழுதப்பட்டது. யார் எழுதினா வேதவியாசர். எப்படி எழுதப்பட்டது, அனுஷ்டுப் சந்தத்தை யூஸ் பண்ணி எழுதப்பட்டது. அதுதான் ஸ்லோகா 20யோட மீனிங். ஓகேவா? ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ரிஷிர் நாம்னாம் சஹஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி சந்தோனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகி சுதக. ஸோ இதுதான் இதோட அர்த்தம். புரிஞ்சுதாப்பா? ஸ்லோகா 20 வெரி சிம்பிள் தான். 20 and 21 ரெண்டுமே வந்து ஜஸ்ட் இது எப்படி எழுதியிருக்காங்கங்கிறது மட்டும்தான். ஸோ ப்ரிட்டி சிம்பிள்.